தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் கற்றுக்கொள்ள சுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். ஐ எம் கமிங் சூன். வெளிப்படுத்தல் 22 அதிகாரம் 12 வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். அதற்கான அடையாளங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. எபிரேயர் 10 அதிகாரம் 37 வசனத்துல வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் தாமதம் பண்ணார், சீக்கிரம் வருவார். யோவான் 14 அதிகாரம் 3-18 வசனங்களை பார்க்கும்போது, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். நிறைய பேர் நினைக்கலாம், நான் பிறந்ததுல இருந்து இதுவரை இயேசு வருகிறார் வருகிறான்னு சொல்லிட்டு இருக்காங்க, வரலையே. அவர் வருவார். அவர் வர வேண்டிய நேரத்துல வருவார். இயேசு எப்படி வருவார்? மத்தேயு 14 அதிகாரம் 24 வசனத்துல, மனுஷகுமாரர் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். தம்முடைய தூதரோடு கூட வருவார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசுவின் வருகைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். 2 பேதுரு 3 அதிகாரம் 12 முதல் 14 வசனங்களை போது பார்க்கும்போது, தேவனுடைய நாள் சீக்கிரம் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். அவருடைய வாக்குத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். அவருடைய வருகை எப்படி இருக்கும்? திருடன் வருகிற விதமாய் அவருடைய வருகை இருக்கும். 2 பேதுரு 3 அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களை பார்க்கும்போது, பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தாமதிக்கிறவர் இன்று அவர் சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போகும், பூதங்கள் வந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளை எரிந்து அழிந்து போகும். ஒரு வீட்டுக்கு திருடன் சொல்லிட்டு வருவான், உங்க வீட்டுல காப்பி போட்டு வச்சிருங்க, நான் ரெடியா இருங்க, நான் வந்து திருடிட்டு போவேன், நான் போகும்போது எனக்கு காப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லுவானா? பிரியமான அப்படி அல்ல. அவன் எப்படி வருவான்னு என்று சொல்ல முடியாது. அதே போலத்தான் ஆண்டவருடைய வருகை இருக்கும். அவருடைய வருகையின் என்ன நடக்கும்? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 16-17 வசனங்களிலே, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். பிரியமானவர்களே, ஆண்டுடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். லூக்கா 21 அதிகாரம் 36 வசனத்துல, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற வேலுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களை எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். 2வதாக, அவருடைய வருகையிலே அவருடைய வருகைக்கு நாம் எடுத்துக்கொள்ளப்பட நாம் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தவான்களாய் மாற வேண்டும். வெளிப்படுத்தல் 22:11-12, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியையின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் என்னோடு கூட வருகிறது. எபிரேயர் 12:14 சொல்கிறது, யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அவருடைய வருகை வெகு சீக்கிரம். 3வதாக, மத்தேயு 24:44, நீங்கள் நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். பிரியமானவர்களே, அவருடைய வருகை வெகு சீக்கிரம். நாம் அவருடைய வருகைக்காக காத்திருப்போம். அவருடைய வருகைக்காக எப்பொழுது ஜெபம் பண்ணி விழித்திருப்போம், பரிசுத்தமுள்ளவர்களாய் இருப்போம், ஆயத்தமாயிருப்போம். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல தேங்க்யூ ஃப்ரெண்ட். காட் பிளஸ் யூ.